இந்த நார்மலா இப்போ கிராஃப் ஒன்று இல்லைடா. சும்மா பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் வந்து ஆக்சிஸை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா இது ஒரு நார்மலா நாங்கெல்லாம் எடுக்கிறோம். இது ஒரு எக்ஸ் ஆக்சஸும் இது வந்து ஒரு ஒய் ஆக்சஸும் செட் ஆக்சஸும் இது ரெண்டுக்கும் இந்த தளத்துக்கு செங்குத்தா வரும். பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்ல வந்து கிராஃப் எடுத்தீங்கன்னா சொல்லிட்டு போறேன் ரெக்கார்ட். இதுல வந்து இந்த கிராஃப் எடுத்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து உற்பத்தி விடாக போறதால இந்த பேட்டர்ன் வந்து y சமன் mx சக c என்று வரும். சரியா? இங்க என்ன நடக்க போகுதுன்னா z0. என்னண்டா உனக்கு y ஆக்சிஸை வெட்டுற புள்ளி தான் வந்து 0. ஆக்சிஸை வெட்டுற அந்த y ஆல்புறத்தான் நாங்க வெட்டுதுன்னு சொல்லுவோம். வெட்டுதுண்டா என்ன? y ஆல்புறம் இந்த பாயிண்ட்ல வெட்டுதுன்றதுதான் இங்க விஷயம். அப்ப இங்க வந்து 0ல y ஆல்புறம் வந்து y ஆக்சிஸை வந்து 0ல வெட்டுற வட்டிய 0. இந்த பேட்டர்ன் வந்து எப்படி வேற போகுதுன்னா y சமன் mx பேட்டர்ன் சொல்லுவோம். எம்ன்றது வந்து படித்திறன். சரியா? இந்த படித்திறன் என்னண்டா வடிவாக்கமணி படித்திறன் டெபினிஷன் என்னண்டா டெபினிஷன் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம்டா. என்ன நேர் எக்ஸ் அச்சோட இடஞ்சொலி அமைக்கிற கோணத்தின் டேன் பெறுமதி. இப்ப நேர் எக்ஸ் ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இதுல படித்திறன் சொல்றேன். இந்த பாயிண்ட்ல இந்த படித்திறன் சொல்றது வந்து நேர் எக்ஸ் ஆக்சிஸ் இங்கால நிகர போகுது. இதுதான் பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இதோட இடஞ்சொலியா அமைக்கிற கோணம். இதான் இடஞ்சொலியா அமைக்கிற அந்த கோணம் அமைக்கிற டேன் பெறுமதி. இப்ப எம் சமன் டேன் தீட்டா. ஓகே, இதுதான் இந்த விஷயம். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பாத்தீங்கன்னாடா அம்பி உனக்கு அதாவது சீட்டா வந்து 0 உண்டா tan 0 0. தீட்டா சமன் 0 உண்டா tan தீட்டா 0. ஸோ படித்திறன் 0. படித்திறன் 0 உண்டா உனக்கு என்ன அர்த்தம் உண்டா உனக்கு இங்க என்ன படித்திறன் 0 உண்டா இங்க என்ன வேற போகுண்டா உனக்கு இந்த எக்ஸாக்ஸுக்கு சமாந்தரமா வரும். தீட்டா 0 உண்டா என்ன அர்த்தம்டா தம்பி? அதாவது இப்படி வர போகுது. இப்ப இங்க படித்திறன் 0 எக்ஸாக்ஸுக்கு சமாந்தரமா வரும். விளங்கா சொல்றது? அதே மாதிரி தீட்டா வந்து 0 கூட 90 விட குறைவு. ரைட்? அதாவது கூர்ங்கோணம். கூர்ங்கோணமா இருந்தா உனக்கு இந்த கூர்ங்கோணம் என்ன அர்த்தம்? நார்மலா பாத்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் இது y ஆக்சிஸ். கூர்ங்கோணமா இருந்ததுடாடா அதாவது நான் கலைக்கிற கோணம் எல்லாமே நேர் எக்ஸோட இடஞ்சொலி அமைக்கிற கோணம். கூர்ங்கோணம் என்று பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் எழுதுற டைம் தருவேன், யோசிக்காது. சரியா? நேர் எக்ஸோட அமைக்கிற கோணம் இதான் அந்த தீட்டா. இந்த தீட்டா வந்து கூர்ங்கோணமா இருந்ததுன்னா இந்த படித்திறன் எப்பயுமே பிளஸ் ஆயிருக்கு. சொல்றவங்களா படித்திறன் நேரண்டா என்னென்ன ஆப்ஷன் இப்படி வரலாம், அல்லது அதாவது இந்த சாய்வுடா இந்த ஆங்கிள் சாய்வு. இப்ப இது வந்து படித்திறன் நேர்ல மாற இல்லை, இப்படி வரலாம் அல்லது இப்படி வரலாம். இப்ப 3 ஆப்ஷன் இருக்கு. இப்ப நான் என்ன கதைக்கிறேன்னா படித்திறன் நேரா இருக்கிறதுடா இந்த சாய்வுடா இப்படி வரலாம். இது நேர் கூட அதாவது படித்திறன் மாறாத மாதிரி வரலாம், அல்லது இப்படி வரலாம் இப்படி வளையலாம், அல்லது படித்திறன் குறையிற மாதிரி வரலாம். 3 ஆப்ஷன் இருக்கு. இவ்வளவுக்கும் படித்திறன் நேர். உனங்க சொல்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி உனக்கு தீட்டா வந்து 90 விட கூட, என்ன 90 விட கூட 180 விட குறைவு என்றா விதிகோணம். என்னடா யோசிப்ப? விதிகோணம் என்றா உண்ட படித்திறன் என்ன மாதிரி வரப்போகுதுண்டா படித்திறன் பாத்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் இப்படி வரப்போகுது. அதாவது நான் கதைக்கிற ஆங்கிள்ன்றது இது விதிகோணம். இந்த இந்த கோட்டின் படித்திறன் வந்து எப்பயுமே விதிகோணம் tan தீட்டா மைனஸ்ல வரப்போகுது. ஸோ அப்ப உனக்கு வந்து படித்திறன் வந்து லெஸ் தேன் 0வா இருக்க போகுது. அப்ப எதுக்கு மைனஸ்ல படித்திறன் வருமாட்டா வழியா கவனி நம்பி. இது எக்ஸ் ஆக்சிஸ் இது y ஆக்சிஸ். இதுல வந்து இந்த சாவில 3 ஆப்ஷன் தரலாம்.
இப்படி வரலாம் அல்லது இப்படி வளைகிற மாதிரி வரலாம். மூன்று ஆப்ஷனுக்கு உனக்கு எம் வந்து என்ன வரப்போகுதுன்னா மைனஸ். படித்திறன் வந்து கூர்ங்கோணமா இருந்தா நேர் எக்ஸோட அமைக்கிற உனக்கு கூர்ங்கோணம்டா என்னடா படித்திறன் நேர். அதே மாதிரி விரிகோணமா இருந்தா மைனஸ். அதே மாதிரி ஜீரோ வேண்டா அதாவது எக்ஸஸ் சமாந்திர மாதிரி வேறண்டா படித்திறன் ஜீரோ. அதே மாதிரி என்ன ஒன்று சொல்ல போறேன். இது முதலாவது, ரெண்டாவது விஷயம் சொன்னா இது மூன்றாவது, இது நாலாவது விஷயம். தீட்டா வந்து 90 இருந்ததுண்டா படித்திறன் முடிவிலி. படித்திறன் முடிவிலி என்றா என்ன அர்த்தம்டா ஒரு அணுகிற மாதிரி வரப்போகுது. முடிவிலி மீன் செங்கோணம். அதாவது இந்த கிராஃப் வந்து எப்படி வரும்டா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ். ஏதோ ஒரு விஷயத்த முடிவிலி என்றா ஐ மீன் எக்ஸ், அதாவது வந்து படித்திறன் முடிவிலி என்றா செங்கோணம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செங்கோணம் எப்படி வந்து இப்படி முடியும் அந்த இடத்துல. சரியா? முடிவிலி என செங்கோணம். ரைட்? அதாவது வைக்கு ஆக்சிஸுக்கு வந்து சமாந்தரமா இருக்கு உண்ட லைன். ஓகே, சமாந்தரமா இருந்தா படித்தணும் 90 முடிவில் விளங்கிட்டோட மீன் இவ்வளவு விஷயத்தை குயிக்கா நோட் பண்ணு. ஹலோ ரைட், இவ்வளோத்தையும் குயிக்கா நோட் பண்ணு. 4 விஷயம் சொல்லிக்கிறேன் என்ன. நோட் பண்ணிட்டு சொல்லடா. ரெக்கார்டிங் வேணுமெண்டா கேளுடா. ரெக்கார்ட் பண்றேன் நான் எல்லா கிளாஸும். ரெக்கார்டிங்ஸ் வேணுமெண்டா கேளு. ஓகே, நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டு கிளாஸ் பண்ணி அனுப்பி விடுங்களா? நான் என்னடா சிப்பாயில் அது டேட்டா கொஞ்சம் இது கூடடா சிப்பாயில் ஆக்கி போட்டு அனுப்பி விடுறேன். நீ லேப்லாம் ஓப்பன் பண்ணலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நீ எடுக்கலாம். நீ அப்படி எடுக்கிறேன்டா ஃபோனில் எக்ஸ்ட்ராக்ட் ஃபோன் பண்ணிக்கிறேன். பிரச்சனை இல்லை, நான் இப்போ பார்த்து போட்டு நீ அனுப்பி. சரி, ஓகே. வேணுமெண்டா அக்காவோட கிளாஸுக்கு நீ ஜாயின் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இப்போ 25 பட்ஜெட் ஆல்மோஸ்ட். உங்களுக்கு வந்து சும்மா ஃப்ரீயா இருந்தா அந்த கிளாஸ் அவங்க கொஞ்சம் ரெக்கார்டிங்ஸ் அவங்களோட கிளாஸ் வந்து கிடாக்கு வேணுமெண்டா எடுத்து படிச்சு என்ன இந்த பின்பாடங்களும் முன்னுக்கு படிச்சு என்ன நல்லது. ஓகே, சரியா? எழுதிட்டு நோட் பண்ணிட்டியா? ரைட். ஆமாண்ணா. இப்ப வந்து பாத்தீங்கன்னாடா ஒரு கிராஃப்ல வந்து நான் கிராஃப் வச்சு இவ்வளவு நேரம் என்னடா கிராஃப் கரண்ட் நேரம் காய்ச்சி கொண்டிருக்கான் அப்படி இல்லடா. ஒவ்வொரு பாடத்திலையும் வந்து கிராஃப்ன்றது முக்கியம். எம்சிக்கு வரும் கிராஃபை மெயின் பண்ணி. அதுல கிராஃப்ல வந்து சரியான பேசிக் இல்லையா தெரியா ஒன்றுமே செய்யலாம். உனக்கு ஹீட்லேயும் நீ படிச்சிருப்பேன், ஹீட்லேயும் கிராஃப் வரும். ஒவ்வொன்றுலயும் இந்த பேட்டர்ன்களை வச்சு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. பிடி கிராஃப்ல கேள்வி வரப்போகுது. ஸோ எல்லாத்துலயும் இந்த படித்திறன் இதழ்கள் நடக்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்ப வந்து பார்த்தோம்னா ஒரு நேர் போட்டு வர வேண்டிய பொதுச்சமன்பாடு y7mx/c. இதுல வந்து கணக்கு ஆப்ஷன் வரலாம். இப்போ வந்து எம் வந்து கிரேட்டர் 0, அதே மாதிரி ஜியும் வெட்டதுண்ணும் ரெண்டுமே நேரண்டா இப்படிடா கிராஃப் வரும். ரெண்டுமே நேரண்டா கூர்ங்கோணமா விரிகோணமா? கூர்ங்கோணம். கூர்ங்கோணம். அப்ப உனக்கு வெட்டு துண்டங்க பிளஸ்ஸா மைனஸா? மைனஸ். கிரேட்டர் 0டா சி பிளஸ் நேர் பிளஸ் வை ஆள் குறைங்க நேர்ல வெட்டும் நேர் பாயிண்ட். அதாவது வை ஆள் குறைந்த நேர் வைன்றது இதாண்டா நேர் வை. இஞ்சால் பகுதிதான் நேர் வை என பிளஸ் வை என கீழே மைனஸ் வை. நேர் பகுதியில வெட்டோனும் கூர்ங்கோணம் படிக்கணும்டா. அப்ப கிராஃப் எப்படி வரலாம்? இப்படி வரலாம். அப்ப நீ கதைக்கிற விஷயம் இதுதான். இது தீட்டாண்டா இந்த டேன் தீட்டா
தான் கதைக்கிறேன். சரி எவ்வளோங்க சொல்றது இப்படி கிராஃப் எங்கேயும் பட்டலாம் இந்த நேர்பகுதியில் எங்கேயும் பட்டலாம் படித்திறன் கூர்ங்கோணமா இருந்தா சரி. ரெண்டாவது விஷயம் வைசமன் எம்எக்ஸ் ரெண்டாவது விஷயத்தை நான் அப்படியே ஒரு பொமனான விஷயம் தான். ரெண்டாவது விஷயம் எம் லெஸ் தேன் 0 சிஎன் லெஸ் தேன் 0 எப்படி வரும் டக்குன்னு சொல்லுவாங்க கிராஃப. படித்திறன் விரிகோணமாக இருக்கும். YX-ல மறையில மட்டும். விரிகோணமா இருக்கும். YX வந்து மறையில வட்டணும் விரிகோணமா இருக்கணும் நேர் எக்ஸ் அச்சோட கிராஃப் அப்படி வரும். அப்படி வரும் விளங்குதா? பாத்தீங்கன்னா விரிகோணம் இது விரிகோணம் நேர் எக்ஸ் அச்சோட அமைக்கிற கோணம் விரிகோணம். மறையில வெட்டுது மைனஸ் YXல வெட்டுது சரியா. இதே மாதிரி எம் கிரேட் தேன் 0 சுமார் மாறி பார்ப்போம். சி லெஸ் தேன் 0 மாறி இது எப்படி வரும்? படித்திறன் நேராக குறுங்கோணாகவும் வெட்டுத்துண்டு வந்து மைனஸ் கீழே வரும். படித்திறன் வந்து கூர்ங்கோணம் அதே மாதிரி உனக்கு வெட்டுத்துண்டு வந்து மறையில மைனஸ். வெட்டும். அப்ப இப்படி வரப்போகுது தம்பி இப்படி வரப்போகுதுடா சரியா. மறையில வட்டி இருக்கு மர பாயிண்ட்ல வட்டி இருக்குது மைனஸ் சி. படித்திற கோணம் நேர் எக்ஸோட பார்ப்போம் விளங்குதா. நேர் எக்ஸன்ற இது இந்தியால் பக்கத்துல இருந்தா விடாஞ்சொலியா பார்ப்போம் சரியா அந்த கோணம் சரியாடா. ஓமண்ணா. மற்ற கேஸ் தெரிஞ்சுங்க இன்னொரு கேஸ் இருக்கேன் இதுக்கு லெஸ் தேன் அப்படியே கணக்கு கேஸா நீ பார்க்கலாம் 4 சரியா. இந்த வளத்தை நோட் பண்ண குயிக்கா. இப்ப நான் உனக்கு நோட்ஸ் அனுப்பி விடுறேன்டா. இந்த நோட்ஸை பார்த்து படி. இது ஒரு நல்ல ஒரு நோட்ஸ் உண்டு ஷோர்ட் நோட்ஸ் மாதிரி தான் நோட்ஸ் எல்லாம் அனுப்பி விடுறேன் இதை படி. உனக்கு தேவையான மெட்டீரியல்ஸை வந்து நான் உண்ட ஃபோன் நம்பர் அக்காண்டே உண்டா உங்க அம்மாவோட ஃபோன்லாம் யூஸ் பண்ண இல்ல எந்த தனி நம்பர் என்ன நான் உங்களுக்கு அதுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு விடுறேன். மெசேஜ் போட்டு விட்டீங்கன்னா எனக்கு ஈஸியடா. அது என்னடா அந்த நோட்ஸ் எல்லாம் அப்படி அனுப்பி எடுக்கலாம். நான் உங்களுக்கு கிளாஸ் முடிய அனுப்பி விடுறேன் மெசேஜ். சரி சரி நான் அதுக்கு போட்டு விடுறேன். சரி நீ நோட் பண்ணிட்டு சொல்லு. நோட் பண்ணிட்டு. ஓகே குட். அப்ப பாத்தீங்கன்னாடா இப்ப இதுல வந்து கொமனான ஒரு நேர் போட்டு வரைகின்ற பேட்டர்ன் அப்படி வேணும் அதில் படித்திறன் அதுகள் இதுகள் எப்படி மாறுபடும் வந்து பற்றி இவ்வளவு நேரம் பார்த்துருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல கதைக்கப்பட்ட விஷயங்கள் அதான் இதில் நோட்ஸ் ரெக்கமெண்ட். இப்ப நான் கூடுதலா படிப்பிக்கிறடா குயிக்கா ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தி விட்டுருவேன். எனி செல்ஃப் ஸ்டடி தான் இந்த புத்தகத்தை ரெக்கமெண்ட். இந்த புத்தகத்துல இருக்கிற கேள்வியில பேர் என்னென்ன விஷயம் நடக்குதுன்றது அது நீ உண்ட வேலை சரியா. ஓகே அது நீ செய்ய வேண்டிய வேலை. இப்ப பாப்போம்டா தம்பி. இப்ப பொதுவான கிராஃப்ல பேட்டர்ன்கள் கொஞ்சம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னாடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு XY சமன் சி ஸ்கேர் அதாவது கே சி ஸ்கேர் மீன் ஒரு கே ஒரு மாறிலி மாறிலி அதாவது XY சமன் கே என்ற மீன் இப்படி ஒரு கிராஃப் ஒரு பேட்டர்ன் அப்படி வேணும்டா உனக்கு XY இந்த பெருக்கம் மாறக்கூடாது. எக்ஸ் கூடினா Y குறையும் விளங்குதா. எப்படியான கிராஃப் பேட்டர்ன் எப்படி வேணும்டா எப்படித்தாண்டா இது வந்து செவ்வக அதிபரவளைவு வளைவுன்னு சொல்லுவோம். செவ்வக அதிபரவளைவு வளைவு என்று சொல்லுவோம். ஒரு விஷயத்தை அணுகிற மாதிரி வரும்டா. இது y ஆல்குற y ஆக்சிஸ வந்து அணுகுது. இது அப்ரோச் பண்ணும். இது வந்து எக்ஸ் அணு எக்ஸ் ஆக்சிஸ வந்து அணுகும். சரியா சொல்ற விளங்குத. இந்த பேட்டர்ன் இப்படித்தான். இது நீ எங்க படிச்சிருப்பேன்டா பொய்லின் விதி படிச்சிருப்பியா பொய்லின் விதி. சார் போயிட்டு பிவி வந்துருக்கேன். செவன் கேடா பிவி செவன் கே அதாவது ஒரு தொகுதி ஒரு வாயு தொகுதியின் ஒரு இலட்சிய வாயு தொகுதி. இலட்சிய வாயு தான் இந்த சமன்பாடு பயன்படுத்தலாம். இலட்சிய வாயு தொகுதி ஒன்று அமுக்கமானது அந்த கனவளவுக்கு நேர்மாறு சமன் அதாவது பி நேர்வ சமன் 1/p உண்ட ஒரு குறித்த வாயு குறித்த வெப்பநிலைன்னு சொல்லுவோம். கண்டிஷன் மாறா வெப்பநிலை சொல்றவள. அப்ப பொய்லின் விதி கிராஃப்ல வந்து பிவி அமுக்கத்தை கூட்டினியண்டா கனவளவை குறைக்க வேண்டியது இருக்கு விளங்குதா சொல்றது. பலூன் அமர்த்தி கனவளவை குறைச்சுதான் அமுக்கத்தை கூட்டுவாய். அங்க வந்து கிராஃப் வந்து இப்படித்தான் பெறும். சரி செவ்வக அதிபரவளைவு வளைவு. ஓகே நோட் பண்ணு பிக்க. இந்த பேட்டர்ன் இப்படி வரும். அவர் இந்த பெருக்கம் மாறிலியா இருந்ததுன்னா கிராஃப் இப்படி வரும். அண்ணா அந்த கேன்றது என்னது?
கேன்றது மாறலியல ஒரு மாறாத பெருமானம், அது கான்ஸ்டன்ட். எப்பயுமே 5ன்னா 5 தான், அது பெருக்கம் மாறாது. ஓகே எக்ஸே மாத்தலாம், பையே மாத்தலாம், பெருக்கம் மாறாது. ரைட், ஓகே. இப்போ வந்து அடுத்த கேஸை பார்ப்போம். இப்போ இதுல இருக்கிற விஷயங்கள் இது வந்து ஓ லெவல்லாம் படிச்சிருப்பாடா, இந்த இருபடி சமன்பாடுகளுக்குரிய கிராஃப் ஓ லெவல்ல படிச்சிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? என்ன சமாந்திர அஜ்னித சமன்பாடு, திரும்பல் புள்ளி, அது சம்பந்தமா படிச்சிருக்கீங்க இல்லையா? மேத்ஸா பயோ வளர்ந்து? பயோ. ஓகே, எத்தனை டேர்ம் உங்களுக்கு போகுது? செகண்ட் டேர்ம் முடிஞ்ச செகண்ட். செகண்ட் டேர்ம் செகண்ட் இல்ல டேர்ம் இல்ல முடிஞ்ச செகண்ட் டேர்ம் வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி தான் செகண்ட் டேர்ம். ஆகஸ்ட் 6ஆம் தேதி. அப்படி என்றா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன மாதிரிடா? இந்த 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 இதால நடந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸ்கூலாலயா? ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஜோனல், செகண்ட் ஜோனல். டேர்ம் ப்ரொவின்ஷியல் ஓகே, நடக்க போகுது. சோனல்ல எந்த மார்க்ஸ் எடுத்த நீ பிசிக்ஸ்ல? 45. 45. எத்தனை ஹையஸ்ட்? 71. 71. எத்தனாவது மார்க்ஸ்? இந்த 6வது. ஓவராலா மற்ற பாடங்களில் மார்க்ஸ் வருது? பயோ வந்து 82. அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி வந்து 49. எத்தனாம் பிள்ளை நீ? 5ஆம் பிள்ளை. ஓகேடா. யாரு பிசிக்ஸ் எங்க ஆட போறது? இப்போ டியூஷன்கள் அப்படி வெளியே? ஐஃபில் சார் ரெண்டு ஒரு முஸ்லீம் சார் பாருங்க. ஓகே ஓகே ஓகே, ரைட்ரா. ஓகே, எந்த ஸ்கூல்ரா நீ? சென்ட் ஜோசப். சென்ட் ஜோசப். ஓகேடா, சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னாடாப்பா, இது வந்து ஒரு இருபடி சமன்பாடு கிராஃப். இருபடி சமன்பாடு எப்படி கண்றேன்டா, எக்ஸின் அடுக்கு வந்து 2ஆம் அடுக்கு. வைக்கு ஒரு பெருமானம் இருக்கீங்க, எக்ஸுக்கு 2 பெருமானம் இருக்கும், அதான் இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாட்டுல வந்து தீர்வுல பாத்தீங்கன்னா 2 தீர்வு வரும். மூன்றாம் படி சமன்பாடுடா எக்ஸ் கியூப்ல வரும். மூன்றாம் படி சமன்பாட்டுல 3 தீர்வுகள் வரும். இப்படியான கிராஃப் இந்த இதுல வேணுமெண்டா வேல்யூ நீங்க ஒரு அட்டவணையை போட்டு பார்க்கலாம். ஒரு அட்டவணையை போட்டு பார்க்கலாம். ஒரு எக்ஸுக்கு வேல்யூ ஒரு பெருமானம் 1 போட்டீங்கன்னா வைக்கு 1 வரப்போகுது. அப்ப நீங்க ஒரு 5 பெருமானத்தை போட்டு நீ கிராஃப் சீட்ல வந்து கிராஃப் கீறலாம். அப்படி கீர்னீங்கன்னா இந்த கிராஃப் பேட்டர்ன் எப்படி வருமெண்டா, ஒரு திரும்பல் புள்ளி வரும். திரும்பல் புள்ளி வந்து இங்க உங்களுடைய ஓலவெல்ல படிச்ச விஷயம் தான், இது கிராஃப்ல பேர். திரும்பல் புள்ளி வந்து இங்க 0 0 தான். ஒரு திரும்பல் புள்ளி இப்படி வரும், இப்படி ஒரு கிராஃப் வரும். அதே மாதிரி அங்காலையும் பெருமாடா, உண்மையாவே மைனஸ்லயும் பெறலாம், மைனஸ்லயும் பெறலாம். இப்படி அங்காலையும் பெருமா, அங்காலையும் பெறலாமா? ரைட். இல்ல சமச்சீர இந்த சமன்பாடு பார்த்தீங்கன்னா எக்ஸாமன் 0. எக்ஸாமன் 0 என்னடா நான் படிச்சனீங்கல்ல? அதெல்லாம் விஷயம் எல்லாம் நீங்கள் ஓ லெவல்ல படிச்சிருக்கணும். அதான் விக்க சொன்னாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸில பெருமானத்தை குறிப்பிட்ட அளவில் அதிகரிக்கும், y டபுள் அதிகரிக்கும், y சடுதி அதிகரிக்கும். ஏன்? வர்க்கம் எல்லோ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ போடுறாய், ஆனா y அதை விட கூடின விதத்துல அதிகரிக்கும். ஏனண்டா எக்ஸுக்கு வந்து 1 போடுற 2 போட்டு பேர் 4 மாறிடும். விளங்குதா சொல்றது? எக்ஸ் வர்க்கம் எல்லோட அப்ப y வந்து சடுதி அதிகரிக்கும். அதே மாதிரி மாறிப்பார் y ஸ்கேட் சமன் ஒரு 5x. இந்த கிராஃப பாருங்க. ரெண்டாவது விஷயம், இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு 1 போட்டீங்கன்னா வைக்கு 5 வை வந்து வை வர்க்கம் தான் 5, உட்டல் எடுக்க போறாய். இது குறையிற விதத்துல அது இருக்கு. இப்படியான கிராஃப் இந்த படித்திறன் வந்து இப்படி வரப்போம். இப்படி அதாவது வந்து நீ எக்ஸ் வேல்யூ கூட்டேக்க வை பெருசா அதிகரிக்காது. அப்ப இப்படி இப்படி வரப்போம். இப்ப இதுல வந்தா நீ வந்து படித்திறன்ன்றது வந்து டிவைங்க டிஎக்ஸ் வகையிடு. இது மெட்ஸ்காரது தெரியுங்களா? திருப்பி வகையிட்டு போட்டு பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தி நீ திரும்பல் புள்ளியெல்லாம் காணலாம். விளையாட்டுகள் இருக்கு. அதை வகையிட்ட பெருமதியை வந்து 0க்கு சமப்படுத்தினா எப்ப படித்திறன் 0வா வரும்? படிச்சுறாங்க, இப்ப படிச்சுறாங்க. சமாந்திரமா அந்த இடத்துல திரும்பல் புள்ளி வரும், அதாவது விவர்த்தி வரும். அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு, உயர்வு புள்ளி இழிவு புள்ளி அப்படியான சில விஷயங்களை வந்து நாங்க கண்டறியலாம். சரி, ஒரு கிராஃப் இதை வந்து நீ வகையிட்டியண்டா டிவைங்கள் டிஎக்ஸ். இது வேணும்னா முதலாவது வகையிட்டு காட்டுறேன். 3x வர்க்கம் வகைடுன்றது ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம்டா. சரியா? டிவைங்கள் டிஎக்ஸ் கண்டமண்டா, டிவைங்கள் டிஎக்ஸ் கண்டமண்டா. என்னண்டா இந்த எக்ஸ் இந்த அடுக்குல வந்து ஒன்று குறையும்டா, ஒன்று குறையும். தெரியுமா வகைடு? சரியா? என்ன எக்ஸ் வர்க்கத்துல வந்து எக்ஸ் வர்க்கத்துலடா ஒன்றும் இல்லடா, இதுல மேல இருக்கிற அடுக்கு ஒன்று குறையும். இதுல இருக்கிற மேல இருக்கிற அடுக்க முன்னுக்கு கொண்டு வரும். இப்ப 3 தர 2 எக்ஸ்ல ஒரு அடுக்கு குறைஞ்சோம் எவ்வளவு?
ஒன்று. அப்ப எவ்வளவு வரும்? இவ்வளவு அந்த வாயிடு ஆர்எக்ஸ். இந்த ஆர்எக்ஸை வந்து நீ பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தினீங்கன்னா திரும்பல் புள்ளியை காணலாம். இந்த எக்ஸாமன் 0. அப்ப எக்ஸாமன் 0னா y சமன் என்ன வேறு சமன்பாட்டுல கொண்டே போடும், வையும் 0. என்ன ஆள்கூறுல திரும்பல் புள்ளி வரும் இந்த இடத்துல வரும். சரி, எவ்வளவுங்க சொல்றது? இதான் விஷயம். சரியாடா? இந்த விஷயத்தை நோட் பண்ண, இது மேல நோட் பண்ணிட்டேன். ரெண்டை நோட் பண்ணு. 2 கிராக பற்றி காய்ச்சி நாங்கள் படித்திறனை வச்சு நாங்கள் அந்த படித்திறனை கண்டுபிடிக்கலாம். வகையிட்ட மாட்டா படித்திறன் வேறுமென்ற விஷயம் நான் உனக்கு சொல்லி தந்திருக்கேன். அதை பூஜ்ஜியத்துக்கு ஜாமப்படுத்தினீங்கடா உனக்கு திரும்ப புள்ளியை கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே அண்ணா. ஓகே, ரைட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் எல்லாம் பார்த்துக்கொள்ளுது எல்லாம் உண்ட வேலை. சரி, அதெல்லாம் நீ தான் செய்யணும், இதெல்லாம் நீயே பார்த்துக்கொள்ளு. ஓகே, இவ்வளவுல வந்து சில முக்கியமான ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லி தர போறோம். படிவா கவனி. ஒரு சுருக்கமாக சோடாம அந்த விஷயம் விளங்குற மாதிரி சொல்லித்தரலாம். படித்திறன், ஒரு கிராஃப்ல படித்திறனை வச்சு நாங்கள் ஒரு விஷயமா சமரி பண்ணலாம்டா. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப் வந்து பெருசா இருக்கு. சமரியா நான் சொல்றேன், படிவா சமரி. ரைட், இது கிராஃப் முதலாவது கிராஃப். இது இந்த எக்ஸ் ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். சரியா? கிராஃப் ரெண்டாவது கிராஃப் இது 2. மூன்றாவது கிராஃப் இது 3. இது இது 4. அதே மாதிரி இது 5, 6, 7. சரியா? ஒவ்வொன்றையும் படித்திறனை பற்றி கேட்போம். என்ன செய்வோம் தம்பி? படித்திறனை வச்சு கேட்போம். முதலாவது கிராஃப் டேஷ் ஒன். படித்திறன் என்னடா? உனக்கு தெரியும் படித்திறன் என்ன சொன்னாங்கடா? நேர் எக்ஸ் அச்சோட இடஞ்சொலியை அமைக்கிற கோணத்தின் ஸ்டான் பெறுமதி பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா எல்லா இடமும் பூச்சிருந்தா. படித்திறன் என்னடா? m equal to 0. ரைட். ரெண்டாவது கிராஃபை பற்றி சொல்லுவாங்க. படித்திறன் நேரா இருக்கு. நேரா இருக்கு, ஆனா மாறையில இந்த தீட்டா மாறுதா? இல்ல மாறல. மாறையில. அப்ப படித்திறன் கிரேட்டர் than 0, எப்பயுமே 0, ஆனா மாறாது. நேர்ல மாறையில் என்று எழுதி. சரியா? நான் சொல்ல எழுது, நோட் பண்ணி. படித்திறன் நேர்ல மாறி நோட் பண்ணி சொல்லு. அடே கொப்பியில எல்லாம் வடி வாணிட்டாலாம் தோணும் இல்லடா. உனக்கு ஒரு ஷோர்ட் நோட்ஸ் காப்பி வச்சுட்டு குயிக்கா எழுது. வடிவு குப்பி அழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, உனக்கு உள்ளாங்கினா சரிக்கா. சரியா? ஒரு ப்ராப்பர் மேனர்ல வந்து ஒரு ஹேண்டில் பண்ணணும் இல்லை, ஒரு பிளானோட ஷெடியூலோட ஒர்க் பண்ணு. பிசிக்ஸை பொறுத்தவரையில இந்த வடிவுகள் கலர் பேணியால் எழுதி எல்லாம் பெரிய வடிவு பார்க்கறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. யாருக்கும் கூட விளங்கி இருக்குன்றதான் இந்த விஷயம். என்ன யோசிக்க தெரியுதுன்றதான் விஷயம் இந்த பாடத்தை பொறுத்தவரையில. சரியா? ஒரு புறப்ப வந்து இது பாடம் படிச்சியண்டா கஷ்டம். சரியா? திங்க் பண்ண பழகிட்டியண்டா எல்லாமே ஈஸி. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா இது மூன்றாவது கிராஃபை பத்தி பார்ப்போம். நோட் பண்ணிட்டியோட அது ரெண்டும்? நோட் பண்ணிட்டேன். ஓகே, குட். இதுல வந்து நேர் எக்ஸோட அமைக்கிற படித்திறன் தீட்டா குறைதா கூடுதலா? கூடி கொண்டு போகுது. கூடிக்கிற. அப்ப படித்திறன் சரி சொல்லுவாங்க. படித்திறன் நேரா இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் கூடி கொண்டு போகுது. அப்ப நேர்ல படித்திறன். அப்ப நீ என்ன எழுத வேண்டாம், படித்திறன் நேர்ல என்ன செய்யுதுடா? படித்திறன் நேர்ல ஆனா படித்திறன் என்ன செய்யுது? தொடர்ச்சியா கூடுது. ஆனா இங்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சமாந்திரமா தொடங்குமா இருந்தா ஆரம்ப இன்னிசல் எம்ஐ வந்து என்ன இருக்கு சொல்லுவாங்க, ஆரம்பத்துல பூச்சியமா இருந்திருக்கு. அதே மாதிரி எம் ஃபைனல் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செங்குத்தா முடியுது வையன். இது வந்து தீட்டா ஈக்குவல் டு 0 இருக்கு.
தீட்டா வந்து 90 இருந்ததுண்டா எம் ஃபைனல் என்ன இருக்கு கடைசியில 90 முடிவில் செங்குத்தா முடிஞ்சதுண்டா முடிவில் முடிவில் விளக்குடா தம்பி. இதுதான் விஷயம். 0ல இருந்து முடிவிலிக்கு போகுதுன்ற அர்த்தம் இங்க படிக்கிறேன். சரியா? 3வது கிராஃப்ல இந்த உலக விஷயத்தை நோட் பண்றேன். செங்குத்தா முடிச்சியன்னா படிக்கிற முடிவில். இது 3வது. ஓகே. அடுத்த 4வது விஷயம். 4வது கிராஃபை பற்றி சொல்லுவா அப்படா பச்சையால வித்தியாசமா காட்டுவாங்க. படித்திற நேர்ல என்ன செய்யுது? குறைஞ்சு கொண்டே போகுது. படித்திற நேர்ல குறையுதானே? குறையுது பாத்தி இந்த ஆரம்பத்துல இன்னிசலா இனிஷியல் தீட்டா வந்து 90ல ஆரம்பத்துல செங்குத்தா தொடங்கி இருந்த அந்த இடத்துல செங்குத்தா தொடங்கி இருந்தாடா இந்த கிராஃப் இன்னிஷியல் என்னவா இருந்திருக்கு முடிவிலியா இருந்திருக்கு. முடிவில் இறுதி இடத்துல வந்து சமாந்திரமா முடிவடைஞ்சிருந்தா தீட்டா ஈக்குவல் டு 0 ஃபைனல் ஈக்குவல் டு 0. சரியா? இது வந்து என்ன செய்யுதுன்னா நேர்ல குறையுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சாய்வு இந்த மாதிரியான சாய்வு எல்லாமே படித்திர நேரடா மறக்க கூடாது. இந்த சாய்வு எல்லாமே படித்திர எப்பயுமே நேர். நேர். ஓகே, இவ்வளவு விஷயம் காய்ச்சிட்டு இந்த 4 கிராஃபை பற்றியும் பார்த்தாச்சு. சரியா? ரைட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உனக்கு 5வது கிராஃப் பாத்தீங்கன்னா படித்திறன் இங்க வடிவா கவனி தம்பி. உண்மையா எந்த திசையில ஆங்கிள் பாக்குற நாங்கள் நேர் எக்ஸோட அமைக்கிற கோணம். அப்ப இந்த இதுக்கு நீ டேன் எடுத்தீங்கன்னா இந்த வேல்யூ ஒரு 135 வைய டேன் 135 என்றது வந்து அதாவது டேன் உதாரணத்துக்கு சொல்றேன். உதாரணமா சொல்றேன். டேன் 135 வந்து நாங்கள் எப்படி எழுதலாம்டா உனக்கு அதாவது உனக்கு tan 180 மைனஸ் 45 எழுதலாம் இல்லையா? அப்ப நீ 150 மைனஸ் 45 என்றது வந்து நீ எழுதலாம். வந்து ஒரு கால்வட்ட அட்டவணை படிச்சிருப்பா என்ன சில்வர் ஓல் சில்வர் சைன் சில்வர் டீ கப்படா டேன் படிச்சிருங்க கொஸ் இல்ல வந்து எல்லா அதாவது முதலாம் கால்வட்டம் சொல்லுவோம். சரியா? பிள்ளையா இருக்குன்னு பார்த்து வந்து ஆம்பி இது வந்து முதலாம் கால்வட்டம், இது 2ஆம் கால்வட்டம், இது 3ஆம் கால்வட்டம், இது 4ஆம் கால்வட்டம். இது வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஆங்கிள். இதுல வந்து 190க்குள்ள இப்ப இதுல என்ன ஆரம்பிக்க போறோம் இடஞ்சொலிய இப்ப 90க்குள்ளபடியே சைன் ஓல் என்றது வந்து இல்லாது சைன் கோஸ் டேன் 3க்குமே டேன் பெறும் 90க்குள்ள பிளஸ் தான் பெறும். 2ஆவதுக்கு பாத்தீங்கன்னா ஓல் சில்வர் சில்வர் என்றால் சைன் சைனுக்கு மட்டும்தான் பிளஸ். சரியா? ஓல் சில்வர் டீ டேனுக்கு மட்டும் பிளஸ். சில்வர் டீ கப் இது கொஸ்டுக்கு மட்டும் பிளஸ். மற்ற எல்லாமே என்னவா இருக்க போகுது? மைனஸா இருக்க போகுது. இப்ப இது வந்து டேனுக்கு 2ஆம் கால்வட்டத்துல பாக்குறோம் 90 விட கூட 180 விட குறைவிடா 135 2ஆம் கால்வட்டத்துல வந்து டேனுக்கு மைனஸ்டா. அப்ப நீ டேன் 180 மைனஸ் 45 90 ரெட்ட மடங்குல இருந்து கழிப்பட்டாலும் கூட்டுப்பட்டாலும் நாங்க என்ன செய்யலாம்டா tan 45 எழுதலாம். ஆனா முன்னுக்கு என்ன வருமாட்டா எத்தனாம் கால்வட்டம்? 2ஆம் கால்வட்டம்டா 180 மைனஸ் தீட்டா 180ல இல்ல கழிபடுது. டேய் ஆங்கிள் வந்து இங்க இருந்து பாக்குறது இங்க இருந்து இது 90டா. இதான் ரெஃபரன்ஸ் லைன் 0 இதுக்குள்ள இல்ல வர போகுது. இதுக்கு ஒரு ஆங்கிள் எல்லாம் வர போகுது 135. எத்தனாம் கால்வட்டத்துக்கு வந்து நிக்குது? 2ஆம் கால்வட்டம். அப்ப டேனுக்கு என்ன மைனஸ் இல்ல மைனஸ். அப்ப நீ எப்பயுமே இங்க எப்படி ஆங்கிள் பார்க்க போறா வடிவா கவனிங்க. நீ மைனஸ் எக்ஸ் அச்சோட தான் பார்க்க போற ஆங்கிள். இப்படி நீ பாக்குறத விட மைனஸ் எக்ஸ் அச்சோட மைனஸ் எக்ஸ் அச்சோட இருக்கிற ஆங்கிளுக்கு டேன் எடுத்து போட்டு முன்னுக்கு ஒரு மைனஸ் போட்டு விட்டீங்கன்னா தெரியும். இப்ப
tan 135க்கு நீ என்ன எடுக்கிறாய், மைனஸ் tan 45 தான் எடுக்கிறாய், மிச்ச இந்த ஆங்கிளை தான் எடுக்கிறாய், அதாவது இந்த ஆங்கிளை தான் எடுக்கிறாய். ஆனா முன்னுக்கு ஒரு மைனஸை போட்டு விடுறாய், அவ்வளவுதான் விஷயம். அப்ப இங்க பார்க்க போற ஆங்கிள் எல்லாமே எந்த பக்கம் பார்க்க போறோம்டா, இந்த பக்கம் தான் பார்க்க போறோம். இந்த படித்திறன் மாறுதா மாறுதா மாற இல்லையா? அஞ்சாவது அஞ்சாவது மாறுது. மாற இல்ல, ஏன்னா கோணம் மாற இல்ல நேர் போட்டுறா அப்படி ஸ்ட்ரைட் லைன். அப்ப மாற இல்லையே, ஆனா மைனஸ்ல மாற இல்லை. அப்ப படித்திறன் வந்து மைனஸ் தான், ஆனா மைனஸ்ல மறையில் மாறவில்லை படித்திறன். சொல்ற விளங்குதா? ஆங்கிள் எங்கால் பக்கம் பார்ப்போம், மற்ற பக்கம் தான் பார்ப்போம்டா. அப்ப என்ன இவர் இந்த படித்திறன் வந்து உண்மையாவே நேர் எக்ஸ் அச்சோட பார்க்க சொன்ன மற்ற பக்கமா பார்க்க, அதான் சொல்றேன். மற்ற பக்கமா பார்த்துட்டு முன்னுக்கு என்ன போடுவோம், ஒரு மைனஸ் தூக்கி போடுவோம். விளங்கா சொல்றது? ஓகே குட். அப்ப இந்த விஷயத்தை நோட் பண்ணு. அஞ்சாவது விஷயம் அண்ணா அந்த tan 35 அந்த கடைசியா சொன்னீங்க அந்த வட்டம் வந்து ஓ ஓ அதுல வந்து tan 45 கடைசி போடுறாங்க. sin 45 tan 45 டேனடா டேன் நோமலா இதுக்கு கொஞ்சம் விதிகள் இருக்குடா, டிக்னோமெட்ரி விதிகள் படிப்பீங்க உங்களுக்கு அந்த திரிகோண கணித விதிகள் அதெல்லாம் சொல்லல. சொல்லி தெரியலையாடா இவனுங்களா? ரவணுகள் பாருங்க சும்மா படிப்பிச்சிருக்காங்க. படிவாக இந்த இதுகளெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்டா. இதெல்லாம் பேசிக்கல படிக்க. இப்ப நான் என்ன மெக்கானிக்ஸ் தொடங்கல தம்பி, சரியா? மெக்கானிக்கு இங்க பேசிக் சொல்லி தராம எனக்கு மெக்கானிக்ஸ் தொடங்குறதா விருப்பம் இல்லை. இதுகளெல்லாம் தெரிஞ்சாதான் நாங்கள் மெக்கானிக்ஸ் குயிக்கா ரன் பண்ணலாம். சரியா? இப்ப இந்த விஷயம் தெரியாதபடி இந்த விஷயம் நான் சரி இந்த விஷயம் தம்பி நான் திரிகோண விதிகள் தனியா ஒரு விஷயமா படிச்சுட்டு விடுறேன்னா யோசிக்காத. இப்ப நோட் ஓகே பண்ணு, ரைட்? அந்த விஷயம் தான் சொல்லலாம், யோசிக்க, ரைட்? குயிக்கா நோட் பண்ணு. இது அஞ்சாவது. அதே மாதிரி ஆறாவது அப்படி வர போகுது, டைம் இல்லாம வரும், முடிச்சு விடும். ஆறாவது படித்திறங்கால் பக்கம் மற்ற பக்கம் தான் பார்க்கலாம். படித்திறன் கோணம் குறைதா கூடுதா? கோணம் குறைதா கூடுதா? ஹலோ ஹலோ விளங்குதா? ஓமாண்ணா எடுத்துட்டேன். இதே மாதிரி ஆறாவது படினா படித்திறன் கூடுதா குறைதா? படித்திறன் கூடுது. இல்ல குறையுது படித்திறன் குறையுது குறையுது. படித்திறன் கோணம் கூடுதா குறையுதா? ஃபேர் இல்ல ஃபேர் கோணம் இப்படி ஆங்கிள்ண்டா இதான் நான் சொல்றது. எங்கால் பக்கம் ஆங்கிளை பார்க்கணும், இந்தியாவில் இருக்கிற ஆங்கிளை பார்க்கணும். கோணம் போக கூடுதலா, கூடுது கூடுது. ஆனா மறையில கூடுது. விளங்குதா? படித்திறன் அப்படி என்ன -1 -2 -3 அப்படி -3 அப்படி அதிகரிக்குது. அப்ப படித்திறன் மைனஸ் தான், அது எந்த சேஞ்சும் இல்லை. ஆனா மைனஸ்ல பருமன் வந்து என்ன செய்யுது, மறையில் அதிகரிக்குதுன்னு எழுது. படித்திறன் மறையில் அதிகரிக்குது. ஆறாவது. சரியா? ஏழாவதா பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஆங்கிள் தான் பார்க்கணுமா, இந்த ஆங்கிள் என்ன இருக்குது? அதாவது இங்க வந்து கிராஃப் எப்படி வருதுண்டா இப்படி வருதுடா. எப்படி வருது? மறையில குறையுது. மறையில குறையுது. மைனஸ், இது மைனஸ் தான், மறையில குறை. படித்திறன் மறையில் குறைகிறது. இதை வச்சுக்கொண்டு சில இடங்கள்ல சில கிராஃப் படித்திருந்தா ஒரு விஷயத்தை தெரியுமே, படிச்சிருப்பா இடப்பேச்சு நேரம் வந்து படித்திருந்தா வேக நேரம் வரைக்கும். இப்ப உனக்கு படித்திருந்தா பற்றி கலைக்க தெரியும், விளங்கிட்டு தானே? இவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த சாய்வு எல்லாமே, இந்த மாதிரியான சாய்வுகள் எல்லாமே உனக்கு மறை, படித்திறன் மறை.